மோட்டருக்கோ வயருக்கோ பைப்புக்கோ எந்த சேதாரமும் இல்லாமல் ஐயாவோட அருளால் இந்த ஒரு யூடியூப்பில் பார்த்துட்டுங்க நிறைய பேர் கூப்பிட்றீங்க. வெளி மாவட்டத்தில் இருந்தெல்லாம் நான் ஒரு வேலைக்கு வேண்டி அவ்வளோ தூரம் வர முடியாதுங்க. 1-2 வேலை வச்சுன்னா அவ்வளோ தூரம் வர முடியாதுங்க. கோவை மாவட்டத்தில் ரொம்ப பிரசித்தி பெற்ற கோயில்னா ஐயா கோயில். நம்ம திருநெல்வேலி திருச்செந்தூர் ஏரியாவில் ரொம்ப பிரசித்தி பெற்றது. இன்றைக்கி நம்ம கோயம்புத்தூர்லேயும் கொண்டு வந்து வச்சுருக்காங்க. ஒரு பைப் மேலே வந்திருக்கும், சரியான ஒரு ஆட்டம். இந்த மாதிரி போருக்கெல்லாம் இந்த துண்டு பைப் இப்படி மாட்ட மாட்டாங்க. அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி வந்து இந்த கோயிலுக்குள்ளே தான் வேலைங்க. ஐயா வைகுண்டர் கோயில் எல்லாம் சாமி கும்பிட்டுக்கோ. போர் மோட்டர் உள்ள சிக்கின்னு சொன்னாங்க. ஓ, ஐயா வைகுண்ட சிவபதி கோயிலுக்கு வெளியே வர்றதுக்கு வாங்கிட்டு கோயிலெல்லாம் பெரிய கோயிலப்போ. வாங்க போய் பார்க்கலாம் என்ன இருக்குதுன்னு. ஐயா வைகுண்ட சிவபதி கோவிலுங்க, கோயம்புத்தூர். வண்டி கூட வெளியே நிறுத்திருக்காது. எங்கே வண்டி போகிற கொஞ்சம் இடம் கூட இருக்குது. போர் இங்கே இருக்குது. இந்த போர் ஏண்ணா முடியல, வரமாட்டேங்க. வண்டி கூட நிறுத்துறதுக்கு சரியான இடம் கூட போச்சுங்க. இப்போ வண்டி கூட நிறுத்தி வைக்கிறோம். வாங்க போரை காட்டுறேன். இந்த போர் தான் மோட்டர் மேலே வர மாட்டேங்குது. 6 இன்ச் போரு, V6 மோட்ரு, 2 இன்ச் பைப்பு, 2 இன்ச் டெலிவரி. அப்புறம் அவங்களே எழுத்து பார்த்துருக்காங்க, மேலே வரலைன்னு சொல்லிட்டு நம்மளை கூப்பிட்ருக்காங்க. ஏன்னா மோட்டர் மாட்டி எத்தனை நாள் ஆச்சுங்கண்ணா? 3 வருஷம் ஆச்சுங்களா? சரி சரிங்க. கழட்டிட்டுண்ணா சங்கிலி மடிச்சு போடுங்க. மொத்த ஆழமுங்க மோட்டர் மேலையும் வர மாட்டேங்குது, கீழே விட்டால் கீழையும் போக மாட்டேங்குது. நல்லா ஸ்ட்ரக்காகி நிற்கிது. எவ்வளோ லோட கொடுத்தோம்னாலும் அப்படியே வந்து ஏறித்தான் நிற்கிது. பைப் தான் வந்து வருது. ஏன் கொஞ்சம் நகருது இல்லையா? ஆ லோடு பணம் ஃபுல்லாகுது. இல்லை ஒரு மணி நேரமும் ஓரி அடி பட்டங்க, ஒன்றும் நகரில் கீழே மேலே விட்டு அப்புறம் அடுத்த கட்டமும் வேறு வேலை செஞ்சுட்ருக்குறேங்க. அது நல்ல புடி, மண் பிடிச்சி அப்படியே தண்ணி ஓட்டியிருக்காங்க. தண்ணி ரொம்ப ஸ்லோவாக வர வரைக்கும் ஓட்டிகிட்டு வந்துருக்காங்க. அதனால் நல்லாவே ஜாமாகி நிற்கிது. எடுத்துக்கோ கவுத்து எடுத்துக்கோ, எடுத்து பிடி. அடி எடு, இது கரெக்டாக அடி. எடுத்துடும் அப்படி. அட்டி தான் உழுகுது, கொஞ்சம் கூட இறங்க மாட்டேங்குது. சோட்டு அடி விழுந்து கொஞ்சம் கூட இறங்க மாட்டேங்குது. இன்னைக்கு பாருங்க, கோயிலுக்கு வந்திருக்கிறோம். இவ்வளோ நேரம் போராடி ரிலீஸ் ஆகி ஒரு பைப் வந்திருக்குது. போட்டு அதை ஓட்டி விடணா செந்தில்ண்ணா, அந்த ரோ போட்டி விடணா.
அங்கே ஏதாவது சிக்க வச்சிடாது, அகட எடுத்துட்ரு. ஒரு பைப் மேலே வந்திருக்குது, சரியான ஒரு ஆட்டம். இந்த மாதிரி போருக்கெல்லாம் இந்த துண்டு பைப் இப்படி மாட்ட வேண்டாங்க. அது மேல் கப்ளிங் மித்து போயிடுது. கடைசியில் நாம் வந்து கீழே இறக்கி விட்றக்கும் வழியில் போயிடுதுங்க. காலரோட அடாப்டர்னு நினச்சின்னா அடாப்டர் கழட்டிட்டு வேறு பைப் மாட்டிக்கலாம். இது அதுக்கும் வழி இல்லாமல் போயிடுதுங்க. 350 பைப்பு கழட்டியாச்சு. இப்போ மோட்டர் மேலே வரப்போகுதுங்க. கடைசி பைப்பு ஓட்டுண்ணா ஓட்டு. மோட்டர் மேலே வந்துருச்சு. பூரா எத்து போச்சு. மோட்டர் ஃபுல்லாகவே இல்லை எத்து போச்சுங்கண்ணா. இல்லை அப்படியே மண்ணுக்குள்ளேயே கிடந்திருக்குது. பூராமே துருவேறி போச்சு. ஆமாண்ணா, அதனால தான் தண்ணி சுத்தமாக வரலைங்க. மோட்டர் பம்பில் தனித்தனியாக கழட்டி விட்ருங்க. இதெல்லாம் நீங்கள் கொண்டு போய் சர்வீஸ் பண்ணிட்டு வந்து இறக்க முடியும். மோட்டர் சர்வீஸ் பண்ணி மாட்டே பெட்ரா? ஆமாங்கண்ணா, சர்வீஸ் பண்ணி தான் இறக்கணுங்க. இது எப்படி இறக்க முடியாது? அப்படியே மாட்ட முடியாதுங்கண்ணா. அது பூரா எடுத்து போச்சு பாருங்க. ஒரு தனித்தனியாக கழட்டி விடுந்துருங்க. அந்த பட்டாவில் எடுத்து போச்சு. இன்னைக்கு வந்தது நீட்டாக வேலை முடிஞ்சதுங்க. இப்போ யூடியூப்பில் பார்த்துட்டுங்க நிறைய பேர் கூப்பிட்றீங்க. வெளி மாவட்டத்தில் இருந்தெல்லாம் நான் ஒரு வேலைக்கு வேண்டி அவ்வளோ தூரம் வர முடியாதுங்க. 1-2 வேலை இருந்துச்சுன்னா அவ்வளோ தூரம் வர முடியாதுங்க. ஒரு 4-5 வேலை சேர்ந்ததுன்னா தான் வந்து பண்ணி தர முடியும். இதே தொழில் வந்து வெளி மாவட்டங்களில் செய்கிறவங்க, சென்னை, கடலூர், இப்படி வெளி மாவட்டங்களில் செய்கிறவங்க கமெண்ட்டில் சொல்லுங்கள். நான் அந்த மாதிரி வேலையில் நான் உங்களுக்கு ஜாயின் பண்ணி விட்றேன். வீடியோ பார்க்குறவங்களுக்கு ஒரு யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க. நாங்களே தான் வந்தாகணும் அப்படின்னா கொஞ்சம் வெயிட் பண்ணிங்கன்னா ஒரு 10 நாள் 15 நாள் அப்படி வெயிட் பண்ணிங்கன்னா எனக்கு 2-3 வேலை சேர்ந்ததுன்னா நான் வந்து செஞ்சு கொடுக்க முடியுங்க. இன்றைக்கி வந்தது போர் மோட்டர் V6 மோட்டர் தான் உள்ள சிக்கினுச்சு. நீட்டாக ரெக்கவர் பண்ணி வெளியே எடுத்துட்டேங்க. இனி அதை சர்வீஸ் பண்ணிட்டு வந்து தான் மோட்டரை உள்ளே ஃபிட் பண்ணணும். அது ஃபிட் பண்ணுறது வேறு பிளம்பர் பண்ணிக்குவாங்க. கோயம்புத்தூர் மாவட்டம், திருப்பூர் மாவட்டத்தில் இருக்க இந்த மாதிரி போர் மோட்டர் ஃபிட் பண்ணுற மெக்கானிக்கல் இருந்தீங்கனாலும் அப்படி கமெண்ட்டில் சொல்லுங்கள். நான் உங்களுக்கு இந்த மாதிரி வேலைகள் இருக்கிறத நான் உங்களுக்கு ஜாயின் பண்ணி விட்றேங்க. உங்களுக்கு வர வேலை ஏதாச்சும் இருந்துச்சுன்னா எனக்கு ஜாயின் பண்ணி விடுங்க. யாருக்காவது தேவைப்படுறவங்க எங்கள் நம்பர் கான்டாக்ட் பண்ணுங்கள். நாங்கள் திருப்பூர் மாவட்டம் குன்னத்தூருங்க. இந்த போர்வெல்லில் கேமரா வச்சு பார்க்குறது, அல்லது போர்வெல் அடைப்பு இருந்துச்சுன்னா அதை சரி பண்ணி அந்த இடத்துல கொண்டு கேசிங் பைப் வச்சு கொடுக்குறது, போர் மோட்டர் விழுந்துச்சுன்னு எடுக்கிறது, இந்த வேலையில் செஞ்சு கொடுக்குறேங்க. இன்றைக்கி வந்து போர் மோட்டர் நீட்டாக எடுத்துட்டேங்க. என்ன பிரச்சனையாச்சுன்னு கேட்கலாங்க. ஆதிமூலப்பதி ஐயா வைகுண்ட சிவபதி, கோயம்புத்தூர். நம்ம போரில் ஒரு பெரிய பிரச்சனையாகி மோட்ரு சிக்கிடுச்சு. சிக்கின மோட்டரை வந்து யாரை வச்சு எடுக்கிறது ரொம்ப சிரமத்தில் இருக்க போகிறது. ஒரு சேவை மனப்பான்மையோட மிக சிறந்த முறையில் சேவை மனப்பான்மையில் தான் அதை செஞ்சு கொடுத்துருக்காங்கன்னு தான் சொல்லணும். மோட்டருக்கோ வயருக்கோ பைப்புக்கோ எந்த சேதாரமும் இல்லாமல் ஐயாவோட அருளால் இந்த டீம் வந்து ஹைடெக் போர்வெல் குரூப் வந்து ரொம்ப சிறப்பான முறையில் சேவை பண்ணி ரொம்ப பிரமாதமாக அந்த ஒர்க்கை ரொம்ப சிறப்பாக செஞ்சு தந்திருக்காங்க. வாழ்த்துக்கள் அவங்களுக்கு. நன்றிங்க. கோவை மாவட்டத்தில் ரொம்ப பிரசித்தி பெற்ற கோயிலுங்க ஐயா கோயில். நம்ம திருநெல்வேலி, திருச்செந்தூர் ஏரியாவில் ரொம்ப பிரசித்தி பெற்றது. இன்றைக்கி நம்ம கோயம்புத்தூர்லேயும் கொண்டு வந்து வச்சுருக்காங்க. இப்படி வந்தீங்கன்னா இதே ஒரு நாளைக்கு அப்படியே பாட்டு போகலாம். கோயம்புத்தூர் குறும்போலத்துக்கு பக்கத்தில் தான் இருக்குதுங்க. ரொம்ப அமைதியான கோயில். வாங்க போய் சாப்பிட்டு வந்துடலாம். அன்னதானம் போடுறோம்னாங்க. சரி வாங்க வேலையை முடிச்சுட்டு போய் சாப்பிட்டு போயிடலான்னாங்க. சரி சாப்பிட்டு போகலாம். நம்ம போயிட்டுருக்குறேங்க. மத்தியானம் சிறப்பாக அன்னதானம் கிடைக்கிது. வந்தீங்கன்னா சாப்பிட்டுக்கலாம். வரேங்க.